நீங்க இப்ப இந்த ஆண், பெண் தனியா பேசுறதுக்கான சுதந்திரமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்களுக்கு நெறைய காஃபி ஷாப் இருக்குங்கிறாங்க, ஐஸ்கிரீம் பார்லர் போலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த பெண் இப்படி ஒரு அபாயமான ஒரு இடத்த ஒரு ஒரு ரொம்ப ஆபத்தான பகுதின்னு தெரியும். அப்படின்னு தெரிஞ்சு ஏன் அவங்க அந்த இடத்துக்கு இல்லங்க. போகணும்? நம்ம இந்தியன் சமூகத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கவே இல்லங்கிறதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நெனைக்கிறேன். நீங்க ஆண், பெண் வந்து நீங்க நகர்ப்புறங்களை மையப்படுத்தி நம்ம பேச முடியாது. நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா 2 ஜெண்டரும் இப்படி ஃப்ரீயா போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி சிட்டீஸ் அண்ட் ஸ்மால் டவுன்ஸ்ல கொஞ்சம் நீங்க பார்க்க முடியும். ஆனா அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எத்தன பேருக்கு வந்து ஹோட்டல்ல போயோ, இல்ல காஃபி ஷாப்ல போயோ பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் எடுத்து பாருங்க. நம்ம நாட்டுல 70% பாப்புலேஷன் வந்து கிராமப்புறங்கள்ல இருக்காங்க. அதுலயும் அ அந்த அந்த கிராமப்புறங்கள்ல இருக்காங்க. அ பெரும்பாலும் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் தான். இவங்களுக்கு எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும்? ஒரு காஃபி ஷாப்ல போய் உட்காந்து அவ்ளோ கம்ஃபர்டபுளா பேசுற அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும். ஒரு டீ கடையில போய் ஒரு பொண்ணு நின்னு பேசினா எவ்வளோ நேரம் பேச முடியும்? ஒருத்தர விரும்புது, பாய் ஃப்ரெண்டு அ அப்படின்னா, இல்ல ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ நேரம் ஒரு காஃபி ஷாப்லயோ, ஒரு டீ கடையிலயோ நின்னு பேசிற முடியும்?